ஆர்கேஎஸ் ஆர்கானிக் பண்ணை என்ற அதான் இயற்கை வேளாண்மை பண்ணையை உருவாக்கி கடந்த 10 ஆண்டுகளாக நான் வந்து வாழை சாகுபடி செய்து வருகிறேன். தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாழையானது வந்து இந்த இடத்துல வந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தைல மரம் என்று சொல்லக்கூடிய ஆரஸ்பதி மர வகைகள் வந்து பயிரிடப்பட்டிருந்தது. இந்த பயிரிடப்பட்டிருந்த அந்த மர வகையானது அந்த மர வகையை நாம் எடுத்துவிட்டு தற்பொழுது வாழை சாகுபடி செய்து பார்க்கலாம் என்ற புது முயற்சியில் இறங்கினேன். தற்பொழுது இந்த வாழையானது பூவன், நேந்திரன், அடர், பொந்தன் என்கின்ற 3 ரகம் வந்து நான் வந்து சாகுபடி செஞ்சுருக்கேன் இந்த பகுதியில். இதை எப்படி நான் பண்ணியிருக்கேன்னாக்கா, ஒரு 5 சால் உழவு ஓட்டி அந்த அடர் நடவு முறையில் வந்து 7 அடி இடைவெளியில் வரிசையில் வந்து 2 அடிக்கு 2 அடி ஒரு வாழைக்கன்று நட்டிருக்கேன். ஏன் இவ்வளோ நெருக்கமாக நட்டிருக்கேன்னு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழலாம். வாழை பொதுவாக வந்து அந்த காலத்தில் வாழை நாம் சாகுபடி செய்யும் பொழுது ஒரு வாழை சாகுபடி தான் அந்த மாட்டு வண்டி போகும் அளவிற்கு இடைவெளி விட வேண்டும் என்று நாம் வந்து பொதுவாக கிராமப்புறத்தில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். நான் தற்பொழுது இந்த அடர் நடவு முறையில் பின்பற்றியதுக்கு காரணம் முழுக்க காய் உணவுக்காகவும் மற்றபடி இலைக்காகவும் இந்த முறையை நான் கையாண்டிருக்கிறேன். தற்பொழுது தரமான வாழை மரத்திலிருந்து காய் அறுவடைக்காகவும் வாழைக்காய் அறுவடைக்காகவும் கொஞ்சம் வளர்ச்சி குன்றிய மரத்திலிருந்து இலைக்காகவும் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முழக்கத்தில் நான் சாகுபடி பண்ணியிருக்கேன். இந்த மரம் நாம் பார்க்கக்கூடிய வாழையானது 7 மாதத்து வாழை. 7 மாத வாழையில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பூ ஈன்றதுக்கு 8 மாதம் ஆகும். ஆனால் இப்போவே 7 மாதத்துலேயே என்னுடைய முழுக்க 7 மாதத்துலேயே தாரிக்கின ஆரம்பிச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வாழையில் முழுக்க நம்ம வந்து மாட்டு சாணத்தை வந்து நான் அதிக அளவில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். மாட்டு சாணம்ன்றதாக்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 வண்டி, அது 50 டிராக்டர் வந்து நாம் வந்து மாட்டு சாணத்தை ஒரு ஏக்கரில் நான் பயன்படுத்தியிருக்கேன். சராசரியாக பார்த்தோம்னா 50 டன் மாட்டு தொழு உரத்தை வந்து பயன்படுத்துறதுனால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு இந்த வாழையை பார்க்க முடிஞ்சது. இந்த வாழைக்கு முழுக்க நான் இதுவரைக்கும் எந்த விதமான ரசாயன உரங்களும் இதுவரையும் கொடுக்கல. எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளும் நான் பயன்படுத்தலை. முழுக்க இந்த வாழையை வந்து நான் இயற்கை முறையிலே கொண்டு போகணும் என்ற நோக்கத்தோட ஆரம்பத்திலிருந்து களை இல்லாமல் நான் பராமரித்து வருகிறேன். இந்த களை இல்லாமல் பராமரித்து இந்த வாழைக்கு வந்து வச்சதிலிருந்து 1.5 மாதத்தில் ஒரு முறை மண் அணைத்தேன். திரும்பவும் வந்து ஒரு 1.5 மாதம் கழித்து இன்னொரு முறை மண் அணைத்தேன். 3 முறை மண் அணைத்து பராமரித்த காரணத்தினால் இந்த வாழையானது மிகவும் செழிப்பாகவும் பக்கக்கன்றுகள் இல்லாமல் நான் பராமரித்து வருகிறேன். சமீபத்தில் ஏற்பட்ட கஜா புயலில் வந்து இந்த வாழைக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் நான் பராமரித்தது காரணம் வந்து இந்த அடர் நடவு நாள். இதே வந்து 6 அடிக்கு 6 அடி 7 அடிக்கு 7 அடி என்ற வேளையில் நான் வாழை சாகுபடி செய்திருந்தேன். ஆனால் அந்த கஜா புயலின் போது இந்த மரங்கள் அத்தனையுமே முறிந்து விழுந்திருக்கும். ஆனால் இந்த அடர் நடவின் காரணமாக ஒன்றோடு பிணைப்போடு இந்த கஜா புயலிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை வந்து அனைத்து விவசாயிகளும் சாகுபடி செய்தால் கண்டிப்பாக வாழையிலிருந்து 10 லட்சம் வரை ஈல்டு எடுக்க முடியும் என்ற ஒரு தோரணை எனக்கு தெரிகிறது. இந்த வாழை இலைகளை குறுத்து வெளியில் வரும்பொழுது வாழை இலையை வந்து பெரிய இலைகள் வெளிவரும். ஒரு 6 மாதத்து வாழையிலிருந்து வெளியில் வரும்போது அந்த 6 மாதத்து கன்றிலிருந்து வெளியே வரக்கூடிய வாழை இலையினுடைய நீளம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 6லேருந்து 8 அடி நீளத்துக்கு இருக்கும். அந்த 8 அடி நீளம் உள்ள வாழையை வந்து நம்ம காட்டில் வந்து கிழிந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குருத்து வெளியில் வரும் பொழுது அந்த குருத்து பகுதியில் அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்திலோ அல்ல 2 இடத்திலோ துண்டு இலைகளை கொண்டு நம்ம வந்து ஒரு கட்டு போல் கட்டி அதை வந்து அதே வாழை நாராலே கட்டி வச்சிட்டோம்னாக்க லூஸாக இருக்க கட்டக்கூடாது, லூஸாக கட்டணும். லூஸாக கட்டினோம்னா அந்த வாழை இலை என்ன ஆகுனாக்கா அதிலே உள்ளே சுருட்டிக்கிட்டே நிற்கும். காற்றில் விரியாமல் கிழிந்து போகாமல் இருக்குது. இந்த கிழிந்து போகாமல் இருக்கிறதுனால நம்ம அதிக எண்ணிக்கையில் வாழை இலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது கடந்த 2 மாதங்களாக நான் இந்த வாழையிலிருந்து தினசரி 2000 இலைகள் நான் வந்து சாப்பாட்டிற்காக 2000 இலைகளை வந்து அறுவடை செய்து வருகிறேன். இந்த 2000 இலைகள் நம்ம அறுவடை செய்யும்போது ஒரு இலையினுடைய சராசரி ரேட் வந்து 2லிருந்து 3 ரூபாய் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம விற்க முடியுது. இந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு வந்து ஆள் செலவோடு நம்ம சேர்க்கும்போது குறைஞ்சபட்சமாக நம்ம வந்து இதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக ஒரு 5000 ரூபாய் நம்ம வருமானம் எடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த முறையை நான் தொடர்ந்து பயன்படுத்துவேன். சமீபத்தில் வந்து ஜனவரி 1ஆம் தேதி முதல் உணவு விடுதிகளில் பிளாஸ்டிக் பேப்பர்கள் தடை செய்யப்பட்டதால் வாழைக்கு ஒரு நல்ல மவுசு ஏற்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் அதுபோல் ஏற்பட்டதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பகுதிகளில் வந்து என்ன மாதிரி பயிர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு பயிர் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னு ஒரு கணக்கீடு செய்து அதன் பிரகாரம்
நாம் சாகுபடி செய்தால் கண்டிப்பாக இந்த வாழையில் வந்து லாபகரமாக நம்ம பண்ண முடியும். அந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து விருந்து உபசரிப்பதற்கு வாழை இலை மட்டும்தான் பயன்படுத்தி வந்தார்கள். தற்பொழுது பிளாஸ்டிக் தட்டுகளிலும் சில்வர் தட்டுகளிலும் இதையெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர்களிலும் உணவுகளை பயன்படுத்த ஆரம்பித்த காரணத்தினால் சமீபத்தில் வந்து இந்த வாழை இலையினுடைய மவுசு குறைந்து வந்தது. இப்பொழுது பார்க்கும்போது முன்னொரு காலத்தில் இருந்த உணவு விடுதலை காட்டிலும் இன்னைக்கு வந்து பல மடங்கு உணவு விடுதலை எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அத்தனை உணவு விடுதலையிலும் வாழை இலைகளை பயன்படுத்துவார்களானால் கண்டிப்பாக வாழைக்கு வந்து மவுசு வந்து தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நாம் உணவு உண்ட பிறகு அந்த வாழை இலை வந்து மிக சிறந்த ஒரு இயற்கை உரமாகவும் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உணவு விடுதிகளில் உள்ள உரிமையாளர்கள் அந்த வாழை இலைகளை சேகரித்து அந்த மக்க செய்து அதை திரும்பவும் விவசாயிகளுக்கே கொடுப்பார்களானால் அவருக்கு ஒரு வருமானமும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு உடல் நலத்தோடு நாம் வந்து வாழை இலையில் சாப்பிட்டால் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணம் வந்து அனைவர் மனதிலும் உருவாக்கிறது. இதை தொடர்ந்து விவசாயிகளும் இதை தொடர்ந்து சாகுபடி செய்து அந்த உணவு வெடிகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் பொழுது அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம திருமண காலங்களில் இந்த பூவோடு சேர்ந்த மரங்களை வாழை மரங்களையும் நம்ம வந்து அந்த தோரணத்துக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு மரத்தினுடைய குறைஞ்சபட்சமாக 600 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்கு வரையும் தேவையை பொறுத்து மாதங்கள் அந்த வெயில் கோடை காலங்களில் அதிக அளவில் வந்து நம்ம விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருங்காலங்களில் வந்து விவசாயிகள் வந்து வாழை சாகுபடி வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழி. இப்போ நான் வந்து இந்த பகுதியில் வந்து முதல் முறையாக வந்து நான் சொட்டு நீர் பாசனம் மூலியமாக இந்த வாழையை வந்து நான் வந்து இப்போ சாகுபடி செஞ்சுருக்கிறேன். இந்த சொட்டு நீர் பாசனம் பண்ணும்பொழுது நம்ம வந்து முதல்ல ஒரு 5 சால் உழவு ஓட்டிட்டு அப்புறம் ரொட்டேட்டர் விட்டு மண்ணை சமப்படுத்திட்டு கண்ணை வந்து முழுவதும் பாத்திக்கிட்டு எதுவுமே எடுக்காமல் கண்ணை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 7 அடி வருஷம் 7 அடியும் அந்த செடிக்கு செடி 2 அடி ஒவ்வொரு மரத்துக்கும் இடைவெளியாக 2 அடி இடைவெளியில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 2500 கன்றுகள் வந்து நட்டிருக்கிறேன். சராசரியாக அடர் நடுவுங்கிற முறையில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக பரிந்துரை செய்வது 1400 கன்றுகள் தான் பரிந்துரை செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழைய முறையில் நம்ம பார்க்கும்போது 8 அடி இடைவெளியிலையும் அல்லது 7 அடி இடைவெளியிலும் 6 இடைவெளியிலையும் சாகுபடி பண்ணுவாங்க. 810 கண்ணுலேருந்து 1000 கன்றுகள் வந்து ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நம்ம வந்து இதற்கு முன்னாடி வந்து வாழை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த முறையில் வந்து நான் 2500 கன்றுகளை வந்து நான் இப்போ இது பண்ணதுனால இது கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குது. இந்த அடர்த்தியாக இருக்கும்போது நமக்கு வந்து இதில் முழு ஈல்டும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நான் இந்த வாழை தார்கள்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆரோக்கியமாக நல்ல வந்து ஒரு தாரில் வந்து 8 சீப்புலேருந்து 10 சீப்பு வரையும் ஒரு தாருக்கு வந்து நம்ம விளைச்சலை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து நல்ல ஒரு இப்போ தார் வர்றது ஃபுல்லாக வந்து நமக்கு 6 மாதத்துலேருந்து தார் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வழக்கமாக வந்து நம்ம வாழை சாகுபடி பண்ணும்போது 8 மாதத்துல தார் வர ஆரம்பிக்கும். இந்த வந்து 6 மாதத்துல முழுக்க நான் வந்து இதற்கு வந்து கன்றுகளை பார்க்கும்பொழுது நான் வந்து கட்டைகளையே நான் பயன்படுத்தினேன். நான் வந்து இந்த திசுக்கல்ச்சர் முறையில் வந்து சாகுபடி அந்த கன்று முறைகளை பயன்படுத்தாமல் கட்டை மூலிமா கன்றுகளை எடுத்து நான் வந்து விதைக்கிழங்குகளை எடுத்து நான் பராமரிச்சு வரேன். இலைக்காக சாகுபடி செய்யும்போது பூவன் ரகம் அடுக்கு முந்தன் என்ற வாழை ரகம் வந்து இலைக்காக ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் வந்து இடையில வந்து நேந்திரனும் போட்டிருக்கேன். அந்த நேந்திரன் மற்றபடி இது ஏன் நான் போட்டிருக்கேன்னாக்க முதல்ல இந்த பகுதியில் வந்து இந்த மண்ணில் மானாவாரியாக சாகுபடி செய்கிற மண்ணில் முதல் முறையாக இரவி சாகுபடியாக அது முதல் பயிர் வந்து வாழை சாகுபடி செஞ்சுருக்கேன். இதில் எந்த ரகம் நல்ல சிறப்பாக வருகிறது என்ற ஒரு பரிச்சாத்தியமாக நான் இந்த சாகுபடி முறையை நான் கையாண்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து 3 ஆண்டு கழித்து இந்த வாழையை வந்து நம்ம அழிக்க நேரிடும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த ஒரு பக்கக்கன்றுகள் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கக்கன்றுகளை நாம் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து வேறு கிழங்குகளை வந்து வேறு பகுதிக்கு பயன்படுத்தும் போது நம்ம வந்து சாகுபடி செலவு குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளே செய்யும் பொழுது. இதை மற்ற விவசாயிகளுக்கு விற்கும்போது ஒரு கன்று வந்து 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு வந்து நம்ம விற்கும்போது அதன் மூலியமாக ஒரு உபரி வருமானம் இருக்குது. இந்த ஆரம்பத்தில் செய்யக்கூடிய ஒட்டுவழி செலவை இந்த கன்றுகள் விற்பதன் மூலம் நாம் சமன் செய்து கொள்ளலாம். எனவே இந்த மாதிரி வந்து வாழை சாகுபடிகள் வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நம்ம கன்றுகளை தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது ஈட்டு இலை கன்றுகளை சுமார் வந்து 1.5 to 2 கிலோ எடையுள்ள கிழங்குகளை வந்து நம்ம அவர்களுக்கு சர்வசாதாரணமாக விற்பனை செய்யலாம். இந்த கிழங்குகளை வந்து நம்ம முன்பே சேகரித்து ஒரு 15 நாள் அதை வந்து உறக்கம் கொடுத்து அதுக்கு பிறகு நம்ம நட்டோமேனால மிக ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம இன்னும் வந்து பார்க்கும்போது சாணக்கரசலில் வந்து நம்ம முக்கிய
கொல்லியை எடுத்து அதை நட்டோம்னாக்க அதாவது பூஞ்சான கொல்லியாகவும் நம்ம வந்து சாணத்தை வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம இந்த வாழையிலிருந்து அத்தனை பகுதியும் நமக்கு வந்து ஒரு வருமானமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நம்ம வந்து இந்த வாழையினுடைய தண்டு பகுதியை வந்து நம்ம தார் வெட்டியதுக்கு பிறகு தண்டு பகுதி இருக்கிறது மட்டைகளை எடுத்து நம்ம பண்டல் போடுவதற்கு பயன்படுத்தி இங்கேருந்து சென்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்டல் போட்டு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதுபோல் வந்து வாழையில் அத்தனை பகுதிகளையுமே நம்ம வந்து வருமானமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறையை வந்து அனைத்து விவசாயிகளும் கடைபிடிக்க வேண்டும். அது ஒரே நேரத்தில் அனைத்து விவசாயிகள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வாழை சாகுபடி செய்யாமல் தங்கள் நிலத்தில் உள்ள பகுதியை பிரித்து பல பயிர்களை சாகுபடி செய்யும்போது வாழையும் அது ஒரு பயிராக சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வாழை சாகுபடி வந்து மிக மிக கவனமாக என்னன்னாக்க எந்த மாதத்தில் வாழை சாகுபடி பண்ணுங்கிறது ஒரு கணக்கிட்டு நீங்கள் சாகுபடி செய்தால் தான் வெற்றி பெறலாம். ஏனென்று சொன்னால் தற்பொழுது வந்து கஜா புயலில் பாதிக்கப்படும் பொழுது அனைத்து வாழையும் ஒரே நேரத்தில் வந்து அழிந்து விட ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே வந்து பொங்கலை நோக்கி பொங்கல் நேரத்தில் வாழைக்கு விலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து வாழையை சாகுபடி செய்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும். நான் தற்பொழுது சாகுபடி போது ஜூலை மாதம் நான் இந்த வாழை வந்து நடவு செய்தேன். ஜூலை 1ஆம் தேதி இந்த வாழையை நான் நடவு செய்தேன். ஏனென்று கேட்டால் நம்ம புயல் காலங்களில் அந்த புயல் காற்றில் நம் வாழை தப்பித்துக் கொள்வதற்காக அப்போ கன்றா இருக்கிறதுனால நம்ம வாழையினுடைய அந்த புயலிலிருந்து தாக்குவதற்கு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குது. இந்த வாழையினுடைய அறுவடை முழு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மே மாதங்கள் அந்த கோடை காலங்களில் நம்ம வந்து அறுவடைக்கு வரும். அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். அந்த நேரத்தில் விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் விவசாயிகளுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த அடர் நடவு முறையில் வந்து வரிசையை வந்து எப்பொழுதுமே வந்து கிழக்கு மேற்காக வந்து இந்த வட நடவில் வந்து நம்ம வரிசையை வந்து இருக்கிற மாதிரி அமைக்கிறோம். ஏன் அமைச்சிருக்கோம்னாக்க கிழக்கு மேற்காக சூரிய வெளிச்சம் வந்து ஒரே சீராக எல்லா பயிருக்கும் கிடைக்கும். எல்லா பயிருக்கும் எல்லா வாழைகளுக்கும் ஒரே சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதுனால நம்ம வந்து இந்த கிழக்கு மேற்காக அமைச்சிருக்கோம். இந்த கிழக்கு மேற்காக இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம வந்து காற்று தடுப்பாகவும் வந்து இது அமைஞ்சிருக்குங்க. காற்று தடுப்பாக வந்து பக்கத்தில் பார்த்தோம்னாக்க சுற்றி நான் வயலை சுற்றி வந்து மரக்கன்றுகள் நட்டுருக்கேன். மரக்கன்றுகள் முழுவதும் மொத்தம் மலைவேம்பு, தேக்கு, செம்பரம் இது போன்ற மலைவேம்புகள் நட்டிருக்கேன். இடையில 25 அடி இடைவெளியில் வந்து நான் வந்து தென்னங்கன்றுகள் இதில் நட்டிருக்கேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்பொழுது இந்த வாழை அறுவடைக்கு பிறகு தென்னங்கன்றுகள் வந்து செழித்து வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நீண்ட காலமாக நம்ம வந்து அந்த தென்னையை வந்து பராமரிக்கலாம். அந்த மாதிரி வரும்பொழுது தென்னை அந்த 3 ஆண்டுகள் தென்னையினுடைய வளர்ச்சிக்காக எனக்கு வந்து அந்த 3 ஆண்டு இந்த வாழையிலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிருது. இந்த வாழையிலேருந்து கிடைச்ச வருமானத்தை தென்னங்கன்று நம்ம பராமரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ தென்னையும் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். இது ஃப்யூச்சரில் வந்து இந்த நிலத்துலேருந்து இந்த சாகுபடி பறியை நான் வாழையை விட்டுட்டு அடுத்ததாக வந்து வேறு நிலத்தில் வந்து நான் இதே வாழையை வந்து சாகுபடி பண்ணி இதே மரப்பயிர்களும் கண்டினியூ பண்ணும்போது தொடர்ந்து என்னுடைய நிலத்தில் வந்து ஆண்டு பயிர், பல ஆண்டு பயிர் இது போன்ற பயிர்கள் வந்து எனக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இருக்கு. இந்த மலைவேம்பு மூலிமா நம்ம பார்க்கும்போது ஒரு 5 ஆண்டுகள் கழித்து ஒரு மரத்தினுடைய எடை பார்த்தோம்னாக்க குறைஞ்சபட்சமாக 1 டன் அளவுக்கு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 டன் அந்த மரத்தினுடைய எடை நாம் காக்கும்போது 1 டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு அந்த மரத்தை வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் மில்லுகளுக்காக விற்பனை செய்வதற்கும் தீக்குச்சி மரங்களுக்காக பேப்பர் மில்லுகளுக்கும் நம்ம வந்து ஃப்ளைவுட் தயார் பண்ணுறதுக்காக மரக்கூழுகள் தயார் பண்ணுறதுக்கும் இந்த மரங்கள் விற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம மரங்களை இந்த நிலத்தை சுற்றி வந்து கிட்டத்தட்ட 400 கன்றுகள் நான் வந்து நடவு செய்திருக்கேன். 1 மீட்டர் இடைவெளியில் 400 கன்றுகள் வந்து நான் நடவு செய்திருக்கேன். இதன் மூலியமாக வந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து போது ஒரு எனக்கு வந்து இந்த மரங்கள் மூலியமாக ஒரு சேமிப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று தெரியுது.